முதல் முறையாக இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்கிறார்கள். தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இன்று சங்கமித்து விடுதலை நீரோடு சங்கமிக்க இருக்கின்ற நிகழ்வு வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற 170 சிவனடியார்கள் அனைவருக்குமே வணக்கம். இப்பொழுது நாங்கள் நிற்கக்கூடியது வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்த சுவாமி ஆலயம். தெரியாதவர்கள் யாருமே இல்லை. இன்றைய நாளில் இந்த காணொலி ஒரு வித்தியாசமான காணொலியாக இருக்கும். ஈழத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைய நாளில் இங்கே இடம்பெறக்கூடிய நிகழ்வு ஒரு புதிய நிகழ்வாக இருக்கும். ஏனென்றால் இந்தியாவிலிருந்து வந்து இங்கே ஒரு நிகழ்வு செய்கிறார்கள். வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற ஒரு கலை, அதாவது ஒரு கிராமிய கலையோடு சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு. ஈழத்தில் இப்படியான கலைகள் வந்து சம்மந்தமாக தெரியாது. இன்றைய நாளில் தான் முதல் முறையாக இங்கே யாழ்ப்பாணத்தில் செய்கிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். யாழ்ப்பாணம் சிவகுரு ஆதீனத்தில் வந்து இது செய்ய போகிறார்கள். குறிப்பாக இந்தியாவிலிருந்து கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருக்கிறார்கள். 65 பேர்கள் கொண்டதாக இந்த கலை நிகழ்வு வந்து அரங்கேற்றப்பட போகின்றது. வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு, அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். அதோட சிறப்பாக இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த விடுதலை நீரை அங்கே இருந்து சுமந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள், குளங்கள், பிரசித்தி பெற்ற அந்த ஸ்தலங்களில் இருந்து அந்த நீரோடு இங்கே வந்திருக்கிறார்கள். நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள், அந்த விடுதலை நீர் வந்து சேகரிக்கப்பட்டது அரசியல் கைதிகள் அந்த விடுதலைக்காகவும் தமிழர்களுடைய இந்த விடுதலைக்காகவும் சேர்ந்து அந்த விடுதலை நீர் சேகரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிலான ஒரு எழுச்சியான போராட்டமாக அது இடம்பெற்றிருந்தது. பலரும் அறிந்திருப்பீர்கள். அப்படியாக அந்த விடுதலை நீரை கூட இந்தியாவில் இருந்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை கூட இங்கே கொண்டு வந்து கையளிக்கக்கூடிய அந்த நிகழ்வும் இடம்பெற போகின்றது. இப்பொழுது நாங்கள் நல்லூரில் நிற்கிறோம். அந்த வந்திருக்கக்கூடியவர்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாருமே நல்லூரில் தரிசனத்தை மேல்கொள்வதற்காக உள்ளே சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம். திருவிழாக்கள் எல்லாமே நிறைவுற்று மீண்டும் சாந்தமாக இருக்கக்கூடிய நல்லூரான் சூழலில் வந்து நிற்கிறோம். இப்பொழுது இங்கே பரபரப்பான ஒரு சூழல் தான். ஆனாலும் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கிட்டத்தட்ட 150க்கும் அதிகமானவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை வந்திருக்கிறார்கள். அங்கே அவர்கள் வழிபாட்டிற்காக ஆலயத்துக்குள்ளே சென்று மீண்டும் வழியாலே வந்து வரக்கூடிய காட்சி, அதோடு அங்கே வழிபாட்டுக்குள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை வந்து பார்க்குறீங்க. இந்த இடத்துல இருந்து நெல்லை சிவகுரு ஆதீனத்திற்கு வந்து செல்ல போகிறார்கள். அங்கே தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே தான் இவை இடம்பெற போகின்றது. அந்த நிகழ்வுகளை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகின்றோம். உண்மையாகவே இந்த கலைகள் வந்து வேறுபட்டிருக்கும். எங்களோட ஈழத்தை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியாவை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் கலைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள், வித்தியாசங்கள் இருக்கும். அப்படியாகத்தான் இந்த கும்மி என்பது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய கும்மி வேறையாக இருக்கும். அவர்களுடைய அங்கே இருக்கக்கூடியது வள்ளி கும்மி என்று சொல்லப்படுகின்ற அப்படியாக வெவ்வேறுபட்ட கும்மி வகைகள் இருக்குது. இந்த எங்களுடைய கிராமிய கலைகளோடு சம்பந்தப்பட்டது அப்படியான ஒரு கலையை தான் இங்கே காட்சிப்படுத்த போகிறார்கள். அதோடு சிறப்பாக இந்த நாள் இங்கே இடம்பெறக்கூடியதான் அந்த விடுதலை நீர் சேகரிக்கக்கூடியது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், பிரசன்னா குருக்கள் கூட இந்த ஆலயத்தினுடைய வளாகத்தில் அங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் பிரசன்னா குருக்களை சந்தித்து உரையாடி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. உலகம் அறிந்திருக்கக்கூடியவர் பிரசன்னா குருக்கள். அப்படியாக நாங்கள் இங்கே இருந்து இவர்கள் இந்த வழிபாட்டுகளை நிறைவு செய்து கொண்டு நெல்லை சிவகுரு ஆதீனத்துக்கு செல்ல போகிறார்கள். தொடர்ந்து அந்த காட்சிகளை பார்க்கலாம். நீண்ட ஒரு வரிசையாக அங்கே தொடர்ச்சியாக வருகை வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். நல்லூரான் முன்னல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 75-100 மீட்டருக்குள்ளே தான் அந்த சிவகுரு ஆதீனம் இருக்குது. அங்கே இருந்து அவர்கள் நடைபவனியாக நடந்து இந்த சிவகுரு ஆதீனத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. சிவகுரு ஆதீனம் அங்கே பதாகை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே வெளியால் உள்ள பதாகைகள் வைத்திருக்கிறார்கள். இந்த கும்மி இங்கே நிகழ்வு இடம்பெறுவது தொடர்பாக அறிவிக்கும் முகமாக இங்கே பதாகைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் இங்கே வரக்கூடியவர்களை வரவேற்கும் முகமாக அங்கே வருக என மேலே ஒரு பதாகை ஒன்று கட்டப்பட்டிருக்க வருக என வரவேற்கிறோம் என்று ஈழத்தின் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களுக்கு இவர்களுடைய பயணங்களும் அமைய இருக்கின்றது. 3 நாள் பயணமாக வந்திருக்கிறார்கள். இங்கே அவர்கள் இங்கே சிவகுரு ஆதீனத்திற்குள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. தொடர்ந்து இங்கே இடம்பெறக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். இன்றைய தினம் 4ஆம் திகதி செப்டம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நல்லூர் சிவகுரு ஆதீனத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் பாரதத்திலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து உலக சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஈழத்திலே தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களை நோக்கிய ஒரு தல யாத்திரையாக 3 நாள் யாத்திரையாக கிட்டத்தட்ட 170 சிவனடியார்கள் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து புனித கங்கைகளிலிருந்து ஆறுகளிலிருந்து நீர் எடுத்துக்கொண்டு வந்து எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளுடைய விடுதலைக்காகவும் இனத்தினுடைய விடுதலைக்காகவும் தேசத்தினுடைய விடுதலைக்காகவும்
விடுதலை நீர் சேகரிக்கின்ற அந்த முயற்சிக்கும் இன்று பலம் சேர்க்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் இருந்து வருகின்ற அந்த புனித நதிகளிலும் கங்கைகளிலும் இருந்து வருகின்ற அந்த நீர் இன்று விடுதலை நீரோடு சங்கமிக்க இருக்கின்ற நிகழ்வும் இங்கே நடைபெற இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து இந்த உலக சிவனடியார்கள் திருக்கூட்டத்திலே இருக்கக்கூடிய 65 கலைஞர்கள் வள்ளி கும்மி ஆட்டம் என்கின்ற கொங்கு பாரம்பரிய அற்புதமான நாட்டார் கலையை இங்கே அரங்கேற்ற இருக்கிறார்கள். அந்த வள்ளி கும்மி ஆட்டம் அரங்கேற்றம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இங்கே இன்று நல்லூரிலே நடைபெற இருக்கிறது. நாளைய தினம் மண்டூரிலும் நாளை மறுதினம் வெறிகளிலும் முருகப்பெருமானுடைய தலங்கள் இருக்கிற அற்புதமான ஈழத்தினுடைய இடங்களிலே இந்த கொங்கு பாரம்பரிய வள்ளி கும்மி ஆட்டம் நடைபெற இருக்கிறது. தமிழர்களாகிய எங்களுக்கு இங்கே எங்களுடைய தாயகத்தில் இருக்கின்ற கலை வடிவங்கள், பலவிதமான கலை வடிவங்கள், ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. அதே போல தமிழகத்திலும் பலவிதமான கலை வடிவங்கள், ஆன்மீக வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன. தமிழர்களாக இந்த அடிப்படையிலே இருக்கக்கூடிய கலை வடிவங்களை ஒவ்வொரு வடிவங்களை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வதும் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உறவை பலப்படுத்துவதும் இன்றைய காலத்தின் தேவையாக இருக்கிறது. தமிழர்களை பிரித்தாள வேண்டும் என்கின்ற அந்நிய சக்திகள் இன்று பலவிதமான முயற்சிகளை எங்களுடைய எல்லை கடல் பரப்பிலே மீனவர் பிரச்சனையாகவும் கச்சதீவு பிரச்சனையாகவும் பலவிதத்திலே எங்களை அதாவது தாயக தமிழர்களையும் தமிழ்நாட்டு தமிழர்களையும் பிரித்தாளுக எடுக்கின்ற முயற்சி நடைபெற்று கொண்டிருக்கிற இதே தருணத்திலே எங்களுடைய உறவுகளோடு நாங்கள் இங்கே எங்களுடைய ஈழத்தமிழர்களும் தமிழ்நாட்டு தமிழர்களும் இன்று சங்கமித்து இந்த விடுதலைக்கான நீரை அவர்கள் இங்கே வழங்குகின்ற நிகழ்வும், அதே போல எங்களுடைய கலை பாரம்பரியத்தை எடுத்து சொல்லக்கூடிய அந்த வள்ளி கும்மியாட்டம் நாட்டார்புற கலையை இங்கே இன்று மேடையேற்றுவதும் வரலாற்றிலே மிக முக்கியமான பதிவுகளாக அமைய இருக்கிறது. அந்த விதத்திலே சிவகுரு ஆதீனம் இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு இந்த ஆதீனத்தை வளாகத்தை வழங்குவதிலே மகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி. இடம்பெறக்கூடிய விடயங்கள் என்ன இடம்பெறுது என்பது தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை பெற்றிருப்பீர்கள். இப்பொழுது இங்கே அந்த விடுதலை நீர் சேகரிப்பதற்குரிய முதலாவதான நிகழ்வாக அங்கே அது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்க்கலாம், விடுதலை நீர் சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த இடத்திலே இருக்கிறார்கள். இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நீர், அதாவது புனித தலங்களில் இருந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த நீர்களை இங்கே இருக்கக்கூடிய இந்த விடுதலை நீரோடு இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெற போகின்றது. நாமெல்லாம் ஒரு தொப்புள் குடியவர் என்பது புதுப்பிக்க இந்தியாவிலிருந்து அத்தனை பேர் வந்திருக்கிறார்கள். வரும்பொழுது காசி தீர்த்தம், கைலாயம் சென்ற தீர்த்தம் மற்றும் இவர்களால் எடுத்து வந்த பேராளர்கள் மேடைக்கு முன்னால் வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நல்லா எடுத்து வந்திருப்பீங்க. காசி தீர்த்தம், கைலாய தீர்த்தம் மற்றும் புனித நதிநீர் தீர்த்தங்களை பாட்டில் எடுத்து வந்திருப்பீங்க. அவங்க எல்லாம் முன்னாடி வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்தியாவில் வந்த அத்தனை காசி தீர்த்தம், கைலாய தீர்த்தம் இதெல்லாம் எடுத்து வந்திருப்பீங்க. ஆமா, நேரம் எடுத்துருக்காங்களா? பாருங்க, இவங்கெல்லாம் வந்துருங்க. அடுத்து தமிழகத்தில் மட்டுமல்லாமல் மற்ற மாவட்டங்களில் மட்டுமல்லாமல் புனிதராக தம் மண்ணில் இருந்து மனதார இந்த பூமி செழிக்க வேண்டும், பொருளாதாரம் வளர வேண்டும், பிள்ளைகளின் கல்வி ஆதாரம் செழிக்க வேண்டும் என்று இறைவனரோடு தம் மண்ணின் நீரை எடுத்து இப்ப ஊற்றுவதற்கு பெரியவர்கள் அழைப்பார்கள். அதை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கிறோம். காசி தீர்த்தமா கையில தீர்த்தம் அம்மா அவர்களை வருக என நிற்கிறோம். எங்க நிற்கிறோம்? அடுத்து இதே மாதிரி காசி தீர்த்தம் வாங்க ஐயா, வாங்க வரிசையா கைலாய தீர்த்தம், காசி தீர்த்தம். ஆமாங்க, வச்சுங்க. அடுத்து தங்களது மண்ணில் இருந்து நிலத்தடி நீராக இருக்கலாம் அல்லது உங்களது வாழ்வாதாரான அந்த காவிரி நம்ம அத்தனை புனித நீரோடையில் இந்த நீரை எடுத்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். அதையெல்லாம் ஐயா கலைப்பார்கள். அப்பொழுது அந்த தொட்டியில அந்த பானையில அந்த தீரனை மனதார வேண்டி இந்த பூமியும் செல்வ செழிப்பாய், குழந்தைகளும் வளமும் நாடும் சிறப்பாய் இருக்க வேண்டும், மற்ற நாடுகளுக்கு நம் நாடு எடுத்துக்காட்டாய் இருக்க வேண்டும் என்று நினைத்து அந்த நீரை ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். வேரூன்றி தலைப்பிட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வலுக்கொடுங்கள். விடுதலை பெருவிருட்சம் வேரூன்றி தலைப்பிட ஒரு குவளை நீர் வந்து உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வலுக்கொடுங்கள். உத்தமர்கள் சிறை மீண்டு உறவுகளோடு இணைந்திட உங்களால் ஒரு குவளை நீர் வார்த்து உன்னத விருட்சமதை உலகறிய செய்யுங்கள்.
உறவுகளின் விடுதலைக்கு உரிமையேற்று வழி கொடுங்கள். ஆய் அருகுபோல் வேரோடிய பூர்வீக தமிழினம் ஈழ நிலம் ஆளவென ஞாலம் முழங்கிட தூய நீர் வார்த்து புனித மரம் வானம் தொட அணி திரண்டு எழுந்திடுவீர். உத்தமர்கள் சிறை மீண்டு உறவுகளோடு இணைந்திட உங்களின் கரங்களால் ஒரு குவளை நீர் வார்த்து உன்னத விருட்சம் அதை குலகறிய செய்யுங்கள். விடுதலையிலும் தமிழ் தேசத்தினுடைய விடுதலையின் வலியுறுத்தி உலகெங்கிலுமே இருந்து விடுதலை நீர் சேகரித்து விடுதலை விருட்சத்தினை நாட்டுவதற்கான ஒரு பயணம் தொடர்கின்றது. அந்த பயணத்தில் தமிழக உறவுகளும் எங்களுடன் இணைகிறார்கள். எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகளின் நீண்ட விடுதலையை வலியுறுத்தி இந்த நீர் இப்பொழுது எங்களுடைய தமிழக உறவுகளால் எங்களுடைய விடுதலை விருட்சத்திற்குரிய விடுதலை நீராக எங்களுடைய விடுதலை பயணத்திலே இணைந்து கொள்கின்றது. ஓம் நம பார்வதி சிவனே போற்றி சூழ்கா அடிமைத்தனத்திலிருந்தும் அடக்குமுறையிலிருந்தும் அத்துமுறைகளில் இருந்தும் அணித்தொழுப்பில் இருந்தும் அபகரிப்புகளில் இருந்தும் ஒற்றுமுறையாக விடுபட்டு சுயேட்சை அடைவதே இனத்தின் உண்மையான பிரகாரம் இனத்தின் பூர்வீக அடையாளங்களான நமது நிலம், மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாட்டு வாழ்வியல் என்பன நித்தமும் ஒரு குறைந்து பதிவோல் நாம் ஈடுபட்ட எதிரிகளாய் உலக பரப்பெங்கும் அவதியினும் தகுதியோடு சிதறி வாழும் சோகம் நாம் இடமளிக்க கூடாதல்லவா? அந்த வகையில் வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பூமியின் தனித்துவம் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கு சிறைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் கண்ணீருக்கு விடுதலை வேண்டும். அரசு பொறுப்புகளின் ஊடாக பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் தமிழர் நிலங்களுக்கு விடுதலை வேண்டும். அரசு அதிகாரத்துடனான சிங்கள மயமாக்கலில் இருந்து விடுதலை வேண்டும். புறக்கணிப்புக்கு உட்படுத்தப்படும் செம்மொழியாலயம் தமிழ் மொழிக்கு விடுதலை வேண்டும். தந்திரோபாயமாக மாற்றப்பட்டு வருகின்ற தமிழரின் பூர்வீக மரபுகளுக்கு விடுதலை வேண்டும். அழிக்கப்பட்டு வருகின்ற வனவளங்களுக்கு விடுதலை வேண்டும். திட்டமிட்டு பாழாக்கப்பட்ட வரும் தமிழர் கல்விக்கு விடுதலை வேண்டும். மெல்ல மெல்ல அழிக்கப்படும் குடிப்பெரம்பலுக்கு விடுதலை வேண்டும். எங்கள் பாரம்பரியங்களையும் பண்பாடுகளையும் கொண்டாடி வாழ்வியலை, எங்களுக்கான உரிமைகளை, எங்கள் ஈழத்தின் தாகங்களை தீர்க்க வேண்டும் என்ற ஆவலால் அந்த நிகழ்வை தொடர்ந்து இங்கே அந்த கும்மி பள்ளி கும்மி ஆரம்பிக்கப்பட போகின்றது. தயார் நிலையில் இருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த காட்சியை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நேரமாயிருச்சு, அதனால் நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம். எங்களுடைய உரையை இந்த பள்ளி கும்மி என்ன அப்படிங்கிறத பற்றி நிகழ்ச்சி முடிச்சுட்டு கூட சொல்லிக்கலாம். லைட் இல்லை, வெளிச்சம் கம்மியாகிடுச்சுன்னா அப்புறம் நிகழ்ச்சி பண்ண முடியாதுங்க. நம்பிக்கை கொண்டு நமக்கு விநாயகரே முந்தி யோதித்த விநாயகரே எங்கள் முக்கான நாடுடன் மாதனே
வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனையில் நடந்த பள்ளி பிறந்து வளர்ந்து பெரிய பொண்ணாகி முருகரை கல்யாணம் பண்ண வரைக்கும் அது என்னென்ன நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நிகழ்வுகளை வந்து ஒவ்வொரு பாடல் வரியில பாடி அதுக்கு தகுந்த ஆட்டத்தை ஆடி இது பண்றதா வள்ளிகுமி. இப்ப நீங்க இப்ப கடைசியா வந்து அண்ணன் பாடின பாட்டு நாரதர் வந்து வள்ளிகிட்ட சொல்ற மாதிரி முருகரோட பெருமைகளை வந்து ஃபர்ஸ்ட் நாரதர் தான் வந்து வள்ளி பார்த்து எடுத்து சொல்லுவாருங்க. அந்த மாதிரியான பாடல் தான் அந்த பாடல். மனதுக்கு இசைந்தவர் தான் வடிவேல் குமாரனை மணந்து கொண்டால் நலம் உண்டாகுமே, அரியம்மம்மா மணந்து கொண்டால் நலம் உண்டாகுமே அப்படின்னு சொல்லி அந்த வள்ளிகிட்ட வந்து நாரதர் எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத இப்ப கடைசியா நீங்க கேட்ட பாடல். அடப்பாலில் காலை முழுகும் பழனி மலை நாதனை பாவையே மணந்து கொல்லம்மா, அடியம்மம்மா பாலாலே அபிஷேகமோ அப்படின்னு சொல்லி அந்த வரியில கேட்டுன்னு தெரிஞ்சிருக்கோம். அடுத்தது வந்து முருகரே வந்து வள்ளிகிட்ட நேரா இது வள்ளி பத்தி ரொம்ப வர்ணிச்சு இவர் பேசுவாரு. அப்ப வந்து அவங்களுக்கு வள்ளி கோபம் வந்து திரும்ப அவங்க வந்து முருகருக்கு திரும்பி அவங்க சொல்ற மாதிரி லைன் வரும். இனி ஆட போறது அதாவது சாணகத்துல கிளிவத்திட்டு இருப்பாங்க வள்ளி, அதை பார்க்கறதுக்காக முருகர் போவாரு. அப்ப போயிட்டு அந்த பாடுறதா அந்த பாட்டு, அதான் அந்த ஃபர்ஸ்ட் லைன் வரும். அடிமங்கையே செங்கையில் வங்கோத்து வங்கம் மேலிந்திடவே, மனத்தில் கிளி எங்கும் மறந்திடவே.